வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியல் கதைக்களம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக யாரெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இருக்காங்க இல்லையா, நகையை கண்டுபிடிக்கிறதுக்காக முத்துவேலை தந்திரமாக வரவழைச்சிடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா முத்துவேலும் தன்னோட அந்த பொண்ணை பார்க்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த பொண்ணு வேறு வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இதை பார்த்து முத்துவேல் பயப்படுறாங்க. பார்த்தா கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம மயிலும் கார்த்தியும் முத்துவேலை கட்டி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நீ மட்டும் அந்த தாலி செயின் எங்கே இருக்குங்கிற உண்மையை மட்டும் சொல்லலைன்னா இங்கேயே உன் கதையை முடிச்சிடுவான் அப்படின்னதும் உடனே முத்துவேல், உன் பொண்டாட்டி ரூமில் தான் சந்திரா மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னதும் உடனே கார்த்தி மயில் ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. பாத்தியாப்பா, இந்த தந்திரமான ஆட்களை நாம் ரேவதி ரொம்ப சந்தேகப்பட மாட்டோன்னு எப்படி பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் உடனே நம்ம மயில் முத்துவேலா அடிக்கிறாங்க. அப்போ கார்த்தி, இப்போ டைம் இல்லைங்க, எப்படியாச்சும் ரேவதி ரூமில் இருக்கிற தாலி செயினை ரேவதிக்கு தெரியாமல் எடுத்து வந்துடுங்க அப்படின்னதும் மயிலும் கூடுன்னு நேராக நம்ம ரேவதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா ரேவதி ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற டைமில் ரேவதி ரூமுக்கு போய் நல்லபடியாக தேடி தாலி செயினை எடுத்துகிட்டு மயில் கார்த்தி கையில் ஒப்படைச்சிடுறாங்க. கார்த்தியின் நன்றி சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி, சரி டைம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கிளம்புங்க, இவரோட பேரன் நகையை கொண்டு வர மாட்டான் அப்படின்னதும் உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம ராஜேஷ் சேதுபதி சிவனாண்டி போது நிறுத்து, என் பேராண்டி வருவான் அப்படின்னு சொல்லி வாயை எடுக்கல. கார்த்திக் கரெக்டாக அந்த இடத்துக்கு தாலி செயினை கொண்டு வந்துடுறாங்க. டேய், என்னடா பெருசாக சொன்ன, அது என் பேரண்டா, அவன் இந்த சிங்க பரம்பரையில் பிறந்த ராஜ சேதுபதியோட பேரை. இந்தாங்க பூசாரி, இதை அம்மனோட கழுத்தில் போடுங்க அப்படின்னதும் பூசாரியும் அம்மன் கழுத்தில் போட்டுட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா பூஜையும் சிறப்பாக முடிஞ்சு அந்த இடத்துல பந்தல் காலம் நட்டி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன, இந்த பக்கம் நம்ம பாட்டி என்னங்க, இப்போது நாம் ரேவதிக்கு நலங்கு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு பிளானை பண்ணி நம்ம பேராண்டியை வரவிடாமல் பண்ணியிருக்கா. அதனால் என்ன ஆனாலும் சரி, நாம் 3 பேருமே ரேவதிக்கு நலங்கு வைக்க போகலாம். ஏற்கனவே நடந்த கல்யாணத்துலேயும் நம்ம ரேவதிக்கு நலங்கு வைக்க முடியாமல் போயிடுச்சு இல்லையா அப்படின்னதும் சரின்னுட்டு நம்ம தாத்தா பாட்டி கார்த்தி 3 பேரும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்னாச்சு மாப்பிள்ளை, பிரச்சனை சால்வ் ஆயிட்டா அப்படின்னு மயில்கிட்ட நம்ம ராஜராஜன் கேட்குறாங்க. உடனே மயிலும் நடந்த விஷயத்த சொன்னதும், ஓஹோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நல்ல வேலை மாப்பிள்ளை, சரியான டைமுக்கு போய் நீங்களும் நம்ம மாப்பிள்ளைக்கு உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. சந்திரா, ரேவதி ரெடி ஆகிட்டாளான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னதும், ஆமாம் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னுட்டு ரோகிணி நேரா ரேவதி ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க ரேவதி, என்ன எம்டி சார் வரமாட்டாருன்னு பயமாக இருக்கா, அக்கா தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு ரேவதி சொன்னதும், அப்புறம் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க, நீ வேணும்னா பாரு, கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் எம்டி சார் வருவார், அவர் தான் உனக்கு நலங்கு வைப்பார், நீ வேணும்னா பாரு அப்படின்னது. அடைச்சி போக்கா, சரி வா போகலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் கீழே வராங்க. ரேவதியை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இன்னும் கொஞ்சம் நேரத்தால் நான் நினச்ச மாதிரி மருது நலங்கு வச்சிடுவான், இதுக்கப்புறமா அந்த கார்த்தியால் எதுவுமே பண்ண முடியாது சந்திரா அப்படின்னுட்டு பேசி வாயை எடுக்கல. கரெக்டாக வண்டி வருது. பார்த்தா தாத்தா பாட்டி கார்த்தி 3 பேரும் இறங்குறாங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரிக்கும் சந்திராவுக்கும் என்ன பண்ணுறனே புரியல. அக்கா, இவன் இப்படிக்கா வந்தான், அது மட்டுமா அந்த கிழவனும் கிழவியும் சேர்ந்துல வருது, இப்போதைக்கு நான் ரேவதி முன்னாடி அவங்க 2 பேரையும் வெளியில் போக சொல்லவும் முடியாது சந்திரா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரேவதி தாத்தா பாட்டி அப்படின்னுட்டு ஓடுறாங்க. உங்களால் வர முடியாது, கோவில் பூஜையில் இருக்கிறதா அம்மா சொன்னாங்க பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி எனக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு அப்படின்னதும், என்னம்மா சாமுண்டீஸ்வரி எங்களை வர சொல்லி எத்தனை வாட்டி கெஞ்சினா தெரியுமா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி முறைக்கிறாங்க. அம்மா என்னம்மா அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க, தாத்தா பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னதும், வாங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம தாத்தா பாட்டி வராங்க. ஸோ ரேவதி முன்னாடி என்ன சொல்கிறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. அங்கே பார்த்தோன்னா நம்ம
மருதை பார்த்து, "என்னங்க உங்கள் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, வேறு யாரோ வந்த மாதிரி அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்கீங்க" அப்படின்னதும், "என்னடா கார்த்தி, இந்த தாத்தா பாட்டியை மறந்துட்டியா என்ன?" அப்படின்னு தாத்தா பாட்டி மருதுக்கிட்ட கேட்டதும், "என்ன பாட்டி, உங்களை போய் நான் மறப்பேனா? வாங்க பாட்டி, நீங்கள் 2 பேரும் வந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் 2 பேரும் வரமாட்டீங்களோன்னு நான் ஃபீல் பண்ணேன் பாட்டி. அதான் நீங்கள் வந்த சந்தோஷத்தில் என்ன பேசுகிறேன்னு புரியாமல் வாயடிச்சு போய் நின்றுட்டேன்" அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி செமையாக முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. "என்ன சாமுண்டீஸ்வரி, நலங்கு வைக்கிறத ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னதும், சரி ஆரம்பிக்கலாம் அக்கா. என்னக்கா இது, இவன் வரமாட்டான்னு பார்த்தா கடைசியில் வந்து நிற்கிறான், இப்போ என்னக்கா பண்ணுறது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் என்ன ஆனாலும் சரி, இவன் தான் எதுவும் பண்ணலையே. மருது மாப்பிள்ளை தான் ரேவதிக்கு நலங்கு வைப்பார். அதே போல் எக்காரணத்தை கொண்டும் இந்த கிழவி வச்சாலும் கார்த்தி வைக்கவே கூடாது சந்திரா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரா பேசிகிட்ருக்காங்க. கடைசியில் பார்த்தோன்னா தாத்தா பாட்டியும் கார்த்தியும் சேர்ந்து தான் ரேவதிக்கு நலங்கு வைக்க போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.